ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக மொத்தம் எப்படியோ ஏதாவது பண்ணி பிரித்து விட்டுட்டீங்க காவேரியும் விஜயும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது காய்ஸ். காவேரி பார்த்திங்கன்னா சாவி கொடுக்க வர சாக்கில் அப்படியே வந்து விஜயை பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. ஆனால் 2 பேருமே பேசிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா நிவின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் வந்து 2 நாள் தானே அங்கே வந்து தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து காவேரியோட அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்னாச்சு, இல்லைங்க அப்படிலாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நர்மதாவும் சொல்கிறாங்க வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிவினோட பொண்டாட்டி வந்து அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் காவேரி வந்து எதுவும் என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பாட்டியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா குமரன் மாமாவும் சரி போகலாம், நம்ம நிவின் வீட்டுக்கு தானே, இதனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அது என்னோடய பொறுப்பு, மாமா வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, ஸோ அதனால் நான் உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. வாங்கத்த போகலாம், நிவின் வீட்டுக்கே போயிடலாம், நிவின் வீட்டில் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. இல்லை தம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. யமுனாவும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாங்கம்மா நீங்கள் வரலன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஃபைனலாக வந்துட்டு அவங்க சரி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பேசுகிறாரு. வெண்ணிலா, உனக்கு எப்போ தான் வந்து ஞாபகம் வரும், நான் ஏதாவது கேட்டால் வந்துட்டு நீ அப்படியே அமைதியாகிடுற, என்ன தான் உனக்கு பிரச்சனை, இது உனக்கு எப்போ தான் சரியாகும், உனக்கு சரியான வாட்டி நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்டருந்து மூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு வெண்ணிலா கிட்ட. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு காவேரி போனதுனால. அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் அவங்க தாத்தா கிட்ட போய் பேசுகிறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில விஜய், நீ இந்த பக்கமும் வெண்ணிலாவும் பார்க்க முடியாது, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா காவேரியும் பார்க்க முடியாமல் இப்படி திகச்சு போய் நிற்கிற, எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, எல்லாமே நீ தேடி கேட்டது தான், சரி ஆனால் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு சமாதானம் பண்ணிகிட்ருக்கிறாரு. விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னால் தானே வந்து காவேரிக்கு வந்து அவ்வளோ இன்சல்ட் அவங்க ஃபேமிலி மூலியமா, நான் வந்து அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணுறேன், அவங்க அம்மாவுக்கு வந்து என்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன், என் நம்பிக்கை கொடுத்துட்டு நான் காவேரியை திரும்ப கூட்டிகிட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவங்க தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு வெண்ணிலாவும் பார்த்துட்ருக்காங்க. என்ன இப்படி விஜய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி திகச்சு போய் நிற்கிறாங்க. விஜய்க்கு பார்த்திங்கன்னா காவேரி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. காவேரி கூட தான் இனிமேல் வாழணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அது நல்லாவே தெரியுது. விஜயும் காவேரி ஜோடியும் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மேலும் என்னோடய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா விஜய் வந்து முடிவு பண்ணிட்டார், நான் காவேரி கூட தான் இருக்க போகிறேன், காவேரி கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். வெண்ணிலாவுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துட்டு நான் காவேரி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருக்கார் அவர் அப்போருந்தே அப்படி தான் இருக்கார். இந்த வெண்ணிலாவுக்கு எப்போ புரிய போகுதுன்னு நமக்கு தெரியல. அதை கூடிய சீக்கிரம் புரிய வச்சுருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், காவேரியும் விஜயும் ஒன்று சேருவாங்களான்னு பார்க்கலாம். அந்தாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா நிவின் அவங்க அம்மா வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி, ஆல்ரெடி பிரச்சனை தான் பண்ணுவாங்க, இது பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ.